சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த நாள் பிப்ரவரி 21ஆம் தேதி 2026 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 9ஆம் திருநாள். மேஷராசி இல்லை மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், போட்டித் தேர்வுகளில் ஜெயிப்பீங்க, பிளான் பண்ணது பண்ண மாதிரி நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ ஆன்மீகத்தில் ரொம்ப அதிகமான சிந்தனைகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். அரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ காரியங்களில் பெரிய ஏற்றம், மன வாழ்க்கையில் சக்ஸஸ், நண்பர்களால் ஒரு இணக்கம், என்ன நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அது எல்லாமே நடக்கும். இது இல்லை அது இல்லைன்னு இல்லை, நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போதும், அந்தளவுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். பரோபகார புத்தி, 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை இன்றைய நாள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அன்றைய நாளை பொறுத்தவரையும் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா பண்ண மாதிரி நடக்கும், அந்தளவுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். 10 பேர் உங்களுக்கு உதவுவாங்க, நீங்கள் 10 பேருக்கு உதவுவீங்க. மனசில் ரொம்ப சந்தோஷத்தை அதிகமாக உணரக்கூடிய அற்புதமான நாள். நட்புனா என்ன அப்படின்னு இன்றைய நாள் நீங்கள் 10 பேருக்கு காட்டுவீங்க, அவ்வளோ ஆனந்தத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் உட்காந்துருக்கானு பயப்பட வேண்டியதில்லை, பிளான் பண்ணது பண்ண மாதிரி நடக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் எல்லாமே ஜாமுன்னு நடக்கும். பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் நீங்கள் தான் ஸ்டார். எங்கே போனாலும் உங்களை பற்றி தான் பேசுவாங்க. தெய்வ சக்தி மிக அதிகமாக இந்த நாள் உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முழு அனுகிரகம் இருக்குது. மெயினாக இந்த நாள் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு பண்ணிங்கன்னா என்ன உடம்பு அது நடக்கும். 10 பேர்கிட்ட உதவி தேடி வரும், நாடி வரும். நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கக்கூடிய அற்புதமான இருக்கும். இந்த நாள் மெயினாக ஆர்டர்ஸ் நிறையா வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசி அல்லது துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நினச்ச எல்லா காரியங்களும் ஜாமுன்னு நடக்கும். பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஒரு காரியத்தை முடிக்கணும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். அபாரமான நாள் சொல்லலாம். எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக முடியும். தெய்வ அனுகிரகம் நல்லாயிருக்கும். நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் தேவையில்லாத பிரச்சனை, மன வாழ்க்கையில் சங்கடங்கள், இதுலேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் பார்வதி பரமேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். திடீர் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். விட்டு கொடுத்து ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். அந்தளவுக்கு நன்மையாகவே எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முழு தெய்வ சக்தி பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக இன்றைய நாள் உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்கிட்ட நல்ல ஒரு அந்யோன்யத்தை நீங்கள் பாராட்டினீங்கன்னா நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சுபவரயங்கள் செய்யும், சுபவரயங்கள் இருக்கும். எல்லாத்துலேயுமே சுபவரயங்கள் ஏற்படும். பிளான் பண்ணோம் அவ்வளோதான், பிளான் பண்ணால் நடந்துடும், பிளான் பண்ணலைன்னா நடக்காது. மிகுந்த நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கக்கூடிய அற்புதமான நாள், யோகமான நாள்னே சொல்லலாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10 பேருக்கு உதவணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் நல்லா முடிச்சிடுறீங்க, அவ்வளோதான்.
அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படும். தன பிராப்தம் கைகூடி வரும். வினோதமான எண்ணங்கள் எல்லாமே உங்களை விட்டு அகந்து வெல்லும். இந்த நாள் மெயினாக கல் மணல் கட்டுமானம், நண்பர்கள், சொந்த பந்தங்கள் இவர்கள் மூலியமாக திடீர் சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். ஒரு நற்செய்தி வரும். ஒரு செலவும் நடக்கும். பழனி முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்ல கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுத்து கெட்டு போனவன் அவன் கிடையாது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து பல காரியங்களை முடிப்பீங்க, ஜெயிப்பீங்க. பெரிய சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய டென்ஷன்லாம் கிளியர் ஆகும். நினச்சா போதும் அந்த காரியத்தை முடிப்பீங்க. இந்த நாள் மெயினாக ஹெல்த்தில், ஆரோக்கியத்தில் கவனம் காட்டக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நாகராஜ சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். ரெண்டு நாள் எல்லாத்துலேயுமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். சாட்சாத் தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் செலவும் இருக்கும், புது விஷயத்தை கற்றுக்கவும் செய்வீங்க. நிறையா வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.